கிட்னி நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு பேஷண்ட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அப்போ இந்த அளவு டயாலிசிஸ் பண்ணுகிற டெக்னாலஜி அப்போ கிடையாது. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் மாத்திரம்தான் டயாலிசிஸ் மிஷின் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஒரு மிஷினில் அந்த பேஷண்ட்டை அப்பப்போ டயாலிசிஸ் பண்ணி வரணும். டாக்டர் சொல்கிறாரு, யாராவது ஒருத்தர் கிட்னியை டொனேட் பண்ணி தொலைங்க, எல்லாருக்கும் பிளட் மேட்ச் ஆகுது. இந்த குடும்பத்தில் அவருக்கு 4-5 சகோதரர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் தயக்கம், செஞ்சால் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அவேர்னஸ் அவ்வளவு இல்லாத காலகட்டங்கள். டயாலிசிஸ் மிஷினும் வேலை செய்யாமல், டோனர்ஸும் இல்லாமல் அந்த நோயாளி இறந்து போவதாக அந்த கதையை முடித்து விட்டு, எல்லா உறவுகளும் காகித சங்கிலிகள் தான் என்று எழுத்தாளர் சுஜாதா எழுதியிருந்தார். வெளியே பார்க்க இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும், உண்மையில் அது காகித சங்கிலி தான் என்று எழுதியிருந்தார். அவர் எழுதிய ரொம்ப கடுமையான கதைகளில் அதுவும் ஒன்று. அதிலிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. பாக்கி இருக்கிறவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், டயாலிசிஸ் பண்ண வசதி இல்லை மேடம், வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க, முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களால் ஒரு விரலை கொடுத்து அந்த மரணம் என்கிற பள்ளத்திலிருந்து அவரை எழுப்பி விட முடியும் என்றால், யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக நீங்கள் இதை செய்யலை. ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு நிமிடம் தனியே இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்தால், நான் கூட சிலது நல்லது செஞ்சிருக்கேன்லன்னு ஒரு எண்ணம் வந்தால் வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆகிடும். அதில் 3 டேக்அவேஸ் தான். 1, நல்லா சந்தோஷமா நிறைய ஆண்டுகள், மே யூ ஹாவ் ஹெல்த், சன்ஷைன், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ். ஆனால் ஒருவேளை கொஞ்சம் கால் தவறி கீழே விழற மாதிரி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்துட்டா, முதல் விஷயம் நீங்கள் சொல்ல வேண்டியது, without any further delay, please tell your beloveds that you love them. It will be too late later. இன்னைக்கு சொல்லிடுங்க. பையனை கூப்பிட்டு சொல்லுங்க, பையனோட நான் 10 வருஷமா பேசுறது இல்லை, பரவாயில்ல இன்னைக்கு பேசலாம். கூப்பிட்டு, தம்பி நல்லா இருக்கியாடா, நல்லா இருடா, என்னோட ஆசை எப்போ உனக்கு உண்டுடா கண்ணு, ஒரு வார்த்தை. ஒன்றுமே குறைஞ்சி போக மாட்டோம், சத்தியமாக குறைஞ்சி போக மாட்டோம். எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா பேச்சுவார்த்தையில், அவன் என்னை மதிக்கலை. உறவுகளுக்குள்ள மதிப்பு கழுத என்ன வேண்டி கிடையாது. கூப்பிட்டு பேசுங்க, எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, உறவுக்காரங்களோட, அப்பா அம்மாவோட, ரொம்ப முக்கியமாக வீட்டுக்காரம்மாவோட ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுங்க பிஃபோர் இட்ஸ் லேட். 2வது விஷயம், தேடி போய் சில பேருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா மறந்து போயிருப்போம், காலம் ஓடுகிற ஓட்டத்தில் தவறி போயிருக்கோம், டைம் இல்லாமல் போயிருக்கோம். பட் கிரியேட் டைம் ஃபார் தட். நன்றின்னு சொல்கிற போது நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீர்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நன்றி என்ற வார்த்தை வாழ்க்கையையே மாற்றி போடுகிறது. 3வதாக, ஒருவேளை கீழே கால் தவறி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரையாவது கேட்டு நீங்கள் எழுந்து நிற்பது எதற்கு தெரியுமா? பாக்கி இருக்கிற நாட்களை யாருக்கோ உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை மணி அது. அதெல்லாம் சொல்லியே மறந்து போச்சு மேடம், எப்படி சொல்றதுன்னு தெரியல. எவ்வளோ சினிமா பார்க்குறீங்க, எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை பார்த்து, யூ மீன் சோ மச் டு மீ கண்ணம்மா என்று சொல்லித்தான் பாருங்களேன். உங்கள் அப்பாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு இன்னைக்கு காலையிலேருந்து, சரி இல்லைன்னு அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லிடுங்க, மனசில் இருக்கிறத சொல்லுவதற்கான நேரம் என்பதை தள்ளி போடக்கூடாது. இதுதான் முதல் பாடம். கீழே விழாமல் இருப்பதற்கு அல்லது விழுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். 2வது, வாழ்க்கையில் தடங்கல்கள், தடுமாற்றங்கள் வருகிற போது சில பேருக்கு என்ன பேசுவதுன்னு தெரியாது. நம்ம கிட்ட அவங்க கவலையை சொல்லுவது போலத்தான் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் அதை சொன்ன பிறகு நமக்கு கவலை ஜாஸ்தியாயிரும். ஐயோ நான் நினைக்கவே இல்லை தெரியுமா உனக்கு இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. பா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு இதே பிரச்சனை, இதே ப்ராப்ளம்ப்பா, 2 நாள்லேயே போயிட்டாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு கிட்ட அவங்க அக்கறையில் கூட சொல்லலாம். ஆனால் சில பேருக்கு எப்படி பேசுவது என்று தெரியாது.
அவங்க கிளம்பி போனப்புறம் பயமாக இருக்கும். மருத்துவமனையில் நான் இருந்தபோது ஐசியூவில் இருப்பது ரொம்ப கொடுமை, உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரு வேளை யாராவது இருந்தால் அது அனுபவத்தால் தெரிந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு இது புரியவே வேண்டாம். அதனால் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன். தனியாக தான் இருப்போம். Your spouse is not allowed to come inside. Your children are not allowed to come inside. அப்போது தள்ளி இருக்கிற படுக்கையில் யாரோ ஒருத்தர் வலியினால ராத்திரிலாம் கத்திக்கிட்டே இருப்பார். நீங்கள் தனி அறையில் இருந்தால் அது உங்களுக்கு கேட்காது. ஆனால் ஐசியூவில் தனி அறை என்பது கிடையாது. எங்கேயோ இருக்கிற ஒருத்தர், அவருக்கு என்ன வியாதின்னு தெரியாது, அந்த இரவு வலியில் அவர் கத்துவார். அப்போ நம்முடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், எங்கே செல்லும் இந்த பாதை? நான் எங்கே போயிட்டு இருக்கேன்? தனியாக இங்கே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஓலம், அந்த ஒலி ஒன்று தான் காதில் இருக்கும். அப்படி ஒரு கட்டத்தில் நான் இருந்தபோது நான் நினச்சிக்கிட்டேன், பாசிட்டிவாக இதை மாற்றணும். இந்த சத்தமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் வச்சுங்களேன், இன்னும் நெகட்டிவாக தான் போகும் நமக்கு. இதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுவது? ஒரே ஒரு விஷயந்தான், கிராட்டிடியூட், நன்றி. இவ்வளோ நாள் வந்துட்டோம்ல, இப்படி வர்றதுக்கு யார் யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கலாம். அப்படி நன்றியோடு சில பேரை நினைத்து பார்க்கிற போது வாழ்க்கை இன்னமும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது. நான் என்ன செய்தேன், முதல் முறையாக நீ ஃபோனில் பேசலாம் அப்படின்னு என்னை பர்மிஷன் கொடுத்த போது, the first person I called is my teacher. என்னுடைய கல்லூரியில் முடிக்கணும்னு சொல்கிறாங்களா? இன்னும் ஒரு 5 நிமிடத்துக்குள் ஓகேவா? ஓகே ஓகே. பேசலான்னு எப்போ பர்மிஷன் கொடுத்தாங்களோ, நிறைய பேர் நன்றி சொல்ல இருக்காங்க. எங்கள் அம்மா இருக்காங்க, நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. நிறைய பேர், லிஸ்ட்டு பெருசு. நான் முதல்ல கூப்பிட்டது MBAவில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்களுடைய பேராசிரியர். அவருக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, அவருக்கே சரியாக பேச முடியாது. ஆனால் ஐ கால்டு. ஏன் கூப்பிட்டேன்னு தெரியுமா? எனக்கு MBA அட்மிஷன் கிடைச்ச உடனேயே எனக்கு வேலையும் கிடைத்தது. ஒரே நேரத்தில் 2 வந்தது. இன்னைக்கு அவர் திரு கோபிநாத், என்னுடைய மகன் திரு தருண், அவரோடு நான் பேசி கொண்டு வந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீ என்ன செய்ய போகிறப்பா முடித்த உடனே, இன்ஜினியரிங் முடித்தோன்னே? ஐ ஹேவன்ட் டிசைடட். எனக்கு அப்படியே ஒரு 30 வருஷம் முன்னாடி என்ன பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் கல்லூரியில் படித்த போது, நளினிக்கு தெரியும், செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயரில் எங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நளினி, தெரியலன்னு தான் சொல்லியிருப்போம். அதே தான் இப்போ சொல்கிறாங்க, ஏன்னா தெரியல, உண்மையிலேயே தெரியல, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியவில்லை. எனக்கு 2ம் வந்தது. அப்போ வேலைன்ற கையில் காசுன்றது ரொம்ப பெரிய போதையாக இருக்கும் தானே அந்த வயசில். அதனால் நான் வேலையை தேர்ந்தெடுத்தேன். ஒரு 20 நாள் கூட அந்த வேலையை என்னால் மகிழ்ச்சியாக செய்ய முடியல. எங்கள் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, எனக்கு இந்த வேலை, ஐ திங்க் ஐ டுக் த ராங் சாய்ஸ். நண்பர்களை, வாழ்க்கையில் பல சமயத்தில் சில முடிவுகளை தவறாகத்தான் எடுப்போம். பயப்படாதீங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த கரேஜ் டு ஸ்டெப் பேக். தப்பாக எடுத்துட்டேன், இட்ஸ் ஓகே. என்ன இப்போ இன்னும் கொலை குற்றமா நம்ம செஞ்சிட்டோம், அவங்களும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க, நமக்கு என்ன? மாற்றமே கிடையாது. எஸ், ஐ டுக் அ ராங் டிசிஷன். இந்த தப்பாக போயிட்டீங்க, கூகுள் மேப் தப்பாக காமிச்சிருச்சு, என்ன செய்கிறீங்க? யூட்டர்ன் எடுத்து வேற பாதைக்கு போவது இல்லையா? வாழ்க்கை அப்படி தானே. நான் அப்படி தான் செஞ்சேன். எங்கள் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, ப்ரொஃபஸர் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன் ப்ரொஃபஸர். எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், எப்படியோ என் மனசுக்கு தெரிஞ்சுதுமா நீ திரும்பி வருவேன்னு, அதனால் அந்த சீட்டை நான் ஃபில் பண்ணல, நாளைக்கே வந்து சேர்ந்துரு. நான் அடுத்த நாளே போய் MBAல சேர்ந்தேன், அப்புறம் வங்கிக்கு போனேன். ஸோ என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டத்தில் உதவி செய்த முதல் நபர் எங்கள் ப்ரொஃபஸர் தான். அவரை கூப்பிட்டு, தேங்க்யூ ப்ரொஃபஸர்னு, நீ என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு, இப்போ எதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன்னாரு. இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை ப்ரொஃபஸர். அப்படியே படித்தேன், அப்படியே வெளில வந்துட்டேன், அப்படியே வேலைக்கு போயிட்டேன், அப்படியே பிஸி ஆகிட்டேன். இவ்வளோ நாளும் சொல்லவே இல்லை ப்ரொஃபஸர் உங்களுக்கு. அவருக்கு கண்ணீரே வந்துருச்சு. அதற்கு பிறகு எங்கள் அம்மாட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க, 2ஆம் வகுப்பில் எனக்கு ஆசிரியராக இருந்த அகல்யா குமாரின்ற டீச்சரை தேடி பிடிச்சேன். பாரிசவாய் அவங்க பேச முடியாத நிலையில் இருக்காங்க. தேடி பிடிச்சி நன்றி சொன்னேன். ஏன் தெரியுமா? என்னை முதலில் மேடையில் ஏற்றியது அவர்கள் தான், அந்த ஆசிரியை தான்.
எங்கள் ஸ்கூலில் ஒவ்வொரு மண்டேவும் ஸ்டேஜில் ஏறி பேசணும். எங்கிட்ட இந்த டீச்சர் அகல்யா குமாரி டீச்சர் ஒரு திங்கக்கிழமை என்னை மேடையில் ஏறி பேச சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு வராது, பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட பேச தெரியுமே தவிர நளினி நானும் எவ்வளோ கிளாஸ் கவனிக்காமல் பேசியிருப்போம். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோட பேச தெரியுமா தவிர ஸ்டேஜிலலாம் அதெல்லாம் எனக்கு வரவே வராது டீச்சர். அப்போ அந்த கால டீச்சர் என்ன அடி பிச்சு எடுப்பேன், கையை நீட்டு ஸ்கேலில் 2 அடி, நீ தான் பேசணும். பாவம் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? பையனே சொல்லிடுவான், நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்க மிஸ் நீங்கள். என்னை கட்டாயப்படுத்தி ஸ்டேஜில் ஏற்றி நான் ஸ்டேஜில் ஏறி பேசி மறந்து போய் பாதியிலேயே மறந்து போய் டீச்சர் அடுத்த லைன் என்ன இறங்கி தொலைனாங்க எங்கள் டீச்சர். சரி அதோடு விட்டுட்டாங்க, நல்லதுன்னா அடுத்த திங்கக்கிழமையும் என்னையே பேச சொல்லிட்டாங்க. டீச்சர் போன திங்கக்கிழமையே அவமானப்பட்டேனே டீச்சர், திரும்ப போய் அவமானப்பட்டு போ 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 போ. டீச்சர் வேணாம் டீச்சர், டீச்சர் டீச்சர் போ. இப்போ இந்த கால பிள்ளைகள் இருந்தால் உடனே அப்பாட்ட போய் எங்கள் மிஸ் என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டார்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் அப்பாவும் டீச்சர், அவர் 2 அடி போட்டு உங்கள் டீச்சரை எதிர்த்து பேசுகிறளவு நீ பெரிய ஆளாயிட்டியா அப்படின்னு சிவாஜி கணேசன் ஸ்டைலில் ஒரு டைலாக் சொல்லுவார். வீட்லேயும் சொல்ல முடியாது, வெளியிலையும் சொல்ல முடியாது. அடுத்த திங்கக்கிழமையை மறந்து அவமானப்பட்டு இறங்கு அப்பாடி இதோடு முடிஞ்சு 3வது திங்கக்கிழமை 7 வாரம் என்ன மேடையில் பேச வச்சாங்க அந்த டீச்சர். என்ன ஏன் இந்த டீச்சர் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க? இந்த காலத்து பிள்ளைகளாக இருந்தால் யாராவது வச்சு போட்டு தள்ளிடலாமான்லாம் யோசிப்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ அழுது 7வது முறை பேசிக்கிற போது எனக்கு மறக்கலை, ஃபுல் ஸ்பீச்சை பேசிட்டேன். நடுவில் மறந்தா கூட நாம் மறந்தோன்றது ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்காத மாதிரி அப்படி பைபாஸில் போகிறது எப்படின்றது தெரிந்து கொள்வது தான் பேச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க பேச்சாளர்களுக்கு எதுவுமே மறக்கும். நம்ம எங்கே மறந்தோன்னு உங்களுக்கு தெரியாதபடி நாங்கள் பைபாஸில் போகிறோம் பாருங்க, அதுதான் பேச்சு. அந்த டெக்னிக் தெரிந்த பிறகு இதுவரை எந்த மேடையை பார்த்தும் நான் பயந்ததில்லை. ஆனால் காரணம் எங்கள் அகல்யா குமாரி டீச்சர். அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு நன்றின்னு சொன்னேன். பதில் சொல்ல முடியல அவங்களால, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பேச்சு வரலை. ஆனால் அவங்க மகள் சொன்னாங்க, அழுதுட்டாங்க, நீங்கள் பேசினோன்னு அழுதுட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு நீண்ட பயணம், ஒரு 10-15 பேரை தேடி பிடித்து நன்றி 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 சொன்ன பிறகு மனசு எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. அந்த நன்றின்னு சொன்ன பிறகு யாராவது தூரத்தில் ஓலமிடுற குரல் கேட்டா கூட என்ன அது பாதிக்கவே இல்லை. ஏன்னா gratitude can create so much of positivity, so much of positivity. நீங்கள் நண்பர்களால் வஞ்சகம் செய்யப்பட்டதாக, வாழ்க்கை உங்களை கீழே தள்ளிவிட்டதாக எப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு உதவி செய்தவர்களினுடைய கைகளை நினைத்துக் கொள்ளுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். திரும்ப எழுவதற்கான சக்தியை அது கொடுக்கும். நிறைவாக விழுகிற சந்தர்ப்பம் எனக்கு வரவே வராதுன்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதுக்கு வயசு, ஜாதி, மதம், செக்ஸ் எதுவுமே கன்சிடரேஷன் கிடையாது. எந்த நேரத்திலையும் யாருக்கும் கால் இடரும், கீழே விழலாம். விழுந்த போது ஒரு எச்சரிக்கை மணி, ஏய் ஏன் ஒரு தடவை விழ வச்சேன் தெரியுமா? பாக்கி இருக்கிறனால ஏதாவது பயனோட நீ செலவழிக்கணுன்றதுக்கு இது ஒரு வார்னிங் பெல் உனக்கு. பயனோடு எப்படிங்க செலவிடுறது என்றால், நீங்கள் சார்ந்திருக்கிற சங்கம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன்னால் எழுத்தாளர் சுஜாதா காகித சங்கிலிகள் என்ற கதையை எழுதினார். கிட்னி நோயினால் பாதிக்கப்படுகிற ஒரு பேஷண்ட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அப்போ இந்த அளவு டயாலிசிஸ் பண்ணுகிற டெக்னாலஜி அப்போ கிடையாது. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் மாத்திரம்தான் டயாலிசிஸ் மிஷின் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஒரு மிஷினில் அந்த பேஷண்ட்டை அப்பப்போ டயாலிசிஸ் பண்ணி வரணும். டாக்டர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் கிட்னியை டொனேட் பண்ணி தொலைங்க, எல்லாருக்கும் பிளட் மேட்ச் ஆகுது. இந்த குடும்பத்தில் அவருக்கு 4-5 சகோதரர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் தயக்கம். செஞ்சா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அவேர்னஸ் அவ்வளவு இல்லாத காலகட்டங்கள். டயாலிசிஸ் மிஷினும் வேலை செய்யாமல், டோனர்ஸும் இல்லாமல் அந்த நோயாளி இறந்து போவதாக அந்த கதையை முடித்து விட்டு, எல்லா உறவுகளும் காகித சங்கிலிகள் தான் என்று எழுத்தாளர் சுஜாதா எழுதியிருந்தார். வெளியே பார்க்க இரும்பு சங்கிலி மாதிரி இருக்கும், உண்மையில் அது காகித சங்கிலி தான் என்று எழுதியிருந்தார். அவர் எழுதிய ரொம்ப கடுமையான கதைகளில் அதுவும் ஒன்று. அதிலிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க.
பாக்கி இருக்கிறவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், டயாலிசிஸ் பண்ண வசதி இல்லை மேடம், வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை செய்யணுன்றாங்க, முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு உங்களால் ஒரு விரலை கொடுத்து அந்த மரணம் என்கிற பள்ளத்திலிருந்து அவரை எழுப்பி விட முடியும் என்றால், யாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக நீங்க இதை செய்யல, ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு நிமிடம் தனியே இருக்கிற போது உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்தால், நான் கூட சிலது நல்லது செஞ்சிருக்கேன்லன்னு ஒரு எண்ணம் வந்தால் வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆயிடும். அதனால 3 டேக் அவேஸ் தான். 1, நல்லா சந்தோஷமா நிறைய ஆண்டுகள், மே யூ ஹாவ் ஹெல்த், சன்ஷைன், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹாப்பினஸ். ஆனால் ஒருவேளை கொஞ்சம் கால் தவறி கீழே விழற மாதிரி ஒரு கட்டம் வாழ்க்கையில் வந்துட்டா, முதல் விஷயம் நீங்க சொல்ல வேண்டியது, without any further delay, please tell your beloveds that you love them. It will be too late later. இன்னைக்கு சொல்லிடுங்க. பையனை கூப்பிட்டு சொல்லுங்க, பையனோட நான் 10 வருஷமா பேசுறது இல்லை, பரவாயில்ல இன்னைக்கு பேசலாம். கூப்பிட்டு, தம்பி நல்லா இருக்கியாடா, நல்லா இருடா, என்னோட ஆசை எப்போ உனக்கு உண்டுடா கண்ணு, ஒரு வார்த்தை. ஒண்ணுமே குறைஞ்சு போக மாட்டோம், சத்தியமா குறைஞ்சு போக மாட்டோம். எங்க அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை. அவன் என்னை மதிக்கல. உறவுகளுக்குள்ள மதிப்பு கழுத என்ன வேண்டி கிடையாது. கூப்பிட்டு பேசுங்க, எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, உறவுக்காரங்களோட, அப்பா அம்மாவோட, ரொம்ப முக்கியமா வீட்டுக்கார அம்மாவோட ஒரு ஐ லவ் யூ சொல்லிடுங்க பிஃபோர் இட்ஸ் லேட். 2வது விஷயம், தேடி போய் சில பேருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா மறந்து போயிருப்போம், காலம் ஓடுகிற ஓட்டத்தில் தவறி போயிருக்கோம், டைம் இல்லாமல் போயிருக்கோம். பட் கிரியேட் டைம் ஃபார் தட். நன்றின்னு சொல்ற போது நீங்கள் யாருக்கு நன்றி சொன்னீர்களோ அவர்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நன்றி என்ற வார்த்தை வாழ்க்கையையே மாற்றி போடுகிறது. 3வதாக, ஒருவேளை கீழே கால் தவறி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று யாரையாவது கேட்டு நீங்கள் எழுந்து நிற்பது எதற்கு தெரியுமா? பாக்கி இருக்கிற நாட்களை யாருக்கோ உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன எச்சரிக்கை மணி. அதற்கான சந்தர்ப்பத்தை ரோட்டரி மாதிரியான அமைப்புகள் வழங்குகின்றன. இந்த அமைப்புகளில் இல்லாமல் வெளியே இருக்கிற போது யாருக்கு உதவி செய்வது என்பது சந்தேகமா இருக்கிறது, பயமா இருக்கு. நான் கொடுக்குறேன், ஆனா யாருக்காக கொடுத்தேன்னா அவனுக்கு போச்சுன்னே தெரியல, நடுவில் எவனோ பூந்து அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ அமைப்புகள் வாயிலாக நீங்கள் கொடுக்கிற போது உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்கள் கவனத்தை, உங்கள் திட்டத்தை நீங்கள் கொடுக்கிற போது உண்மையிலேயே யார் பயனாளிகள் என்று பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. So you're all really blessed. ஒரு பெரிய ஆசீர்வாதம் இது. எனவே நீங்கள் யாருமே விழாமல் வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. ஆனால் ஒருவேளை சில சமயம் வாழ்க்கையின் கணக்குகள் மாற்றி போனால் அதை இப்படியும் பார்க்கலாம் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. உங்களினுடைய கொண்டாட்டங்கள், உங்களினுடைய சேவைகள் தொடருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆண்டாரோ டொப்பர் நிலத்து முயுவ விளக்க உரை. செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக் கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செவி உணவாகிய கேள்வியைப் பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும் வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவைப் பெறும் விண்ணுலகத் தேவர்க்கு சமமாவர். கலைஞர் விளக்க உரை. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆண்டோர்க்கு ஒப்பாகக் கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்பட. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆண்டாரோ டொப்பர் நிலத்து முயுவ விளக்க உரை. செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக் கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செவி உணவாகிய கேள்வியைப் பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும் வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவைப் பெறும் விண்ணுலகத் தேவர்க்கு சமமாவர். கலைஞர் விளக்க உரை. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆண்டோர்க்கு ஒப்பாகக் கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்பட. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆண்டாரோ டொப்பர் நிலத்து முயுவ விளக்க உரை. செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக் கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார்.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. செவி உணவாகிய கேள்வியைப் பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும், வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவைப் பெறும் விண்ணுலகத் தேவர்க்குச் சமமாவர். கலைஞர் விளக்க உரை. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாகக் கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்பட. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோ டொப்பர் நிலத்து முயுவ விளக்க உரை. செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக் கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செவி உணவாகிய கேள்வியைப் பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும், வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவைப் பெறும் விண்ணுலகத் தேவர்க்குச் சமமாவர். கலைஞர் விளக்க உரை. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாகக் கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்பட. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோ டொப்பர் நிலத்து முயுவ விளக்க உரை. செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக் கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செவி உணவாகிய கேள்வியைப் பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும், வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவைப் பெறும் விண்ணுலகத் தேவர்க்குச் சமமாவர். கலைஞர் விளக்க உரை. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாகக் கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்பட. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோ டொப்பர் நிலத்து முயுவ விளக்க உரை. செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக் கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செவி உணவாகிய கேள்வியைப் பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும், வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவைப் பெறும் விண்ணுலகத் தேவர்க்குச் சமமாவர். கலைஞர் விளக்க உரை. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாகக் கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்பட. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோ டொப்பர் நிலத்து முயுவ விளக்க உரை. செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக் கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செவி உணவாகிய கேள்வியைப் பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும், வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவைப் பெறும் விண்ணுலகத் தேவர்க்குச் சமமாவர். கலைஞர் விளக்க உரை. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாகக் கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்பட. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோ டொப்பர் நிலத்து முயுவ விளக்க உரை. செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக் கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செவி உணவாகிய கேள்வியைப் பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும், வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவைப் பெறும் விண்ணுலகத் தேவர்க்குச் சமமாவர். கலைஞர் விளக்க உரை. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாகக் கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்பட. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோ டொப்பர் நிலத்து முயுவ விளக்க உரை. செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக் கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செவி உணவாகிய கேள்வியைப் பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும், வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவைப் பெறும் விண்ணுலகத் தேவர்க்குச் சமமாவர். கலைஞர் விளக்க உரை. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாகக் கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்பட. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோ டொப்பர் நிலத்து முயுவ விளக்க உரை. செவியுணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அவி உணவைக் கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செவி உணவாகிய கேள்வியைப் பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும், வேள்வித் தீயில் கொடுக்கப்படும் நெய் முதலிய உணவைப் பெறும் விண்ணுலகத் தேவர்க்குச் சமமாவர். கலைஞர் விளக்க உரை. குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாகக் கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்பட.